புதிய திட்டத்துக்கு போய் நிதி ஒதுக்குறது, அப்புறம் அடிக்கல் நாட்டுறது, இந்த நிகழ்ச்சிகள்லாம் இனிமேல் நடைபெறாதுங்க பார்த்திபன். அதுக்கெல்லாம் தடை. ரைட். இது வரைக்கும் பண்ணதான். இதுக்கப்புறம் புதுசா எதுவும் செய்ய முடியாது. அடுத்து, அரசு செலவுல அரசியல் விளம்பரங்கள் வெளியிடவும் இனிமேல் அனுமதி இருக்காது. ஓகே, ரைட். தொடர்ந்து, முதலமைச்சர் அமைச்சர்களின் புகைப்படங்கள் உள்ள விளம்பரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. ஆமா, இன்னைக்கு அறிவிச்ச உடனே முதல் வேலையா எல்லா மாவட்டத்திலயும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி பல்வேறு இடங்கள்ல போட்டோ எல்லாம் எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துருவாங்க. சிலைகள் எல்லாம் மூடுற மாதிரி இருந்தா மூடுவாங்க. தொடர்ந்து, அரசு வாகனங்கள் அரசு ஊழியர்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த தடை. எஸ். சோ ஃபேர் கேம் எல்லா கட்சிகளுக்கும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்கும் ஒரு ஃபேர் கேம் அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரியான ஒரு நடவடிக்கை. அதே போல பாருங்க, அரசு கட்டடங்கள்ல உள்ள எம்எல்ஏ அலுவலகங்கள்ல அரசியல் பணி நடைபெறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தொகுதி சார்ந்த பணிகள் நடக்கலாம், அரசியல் பணிகள் நடக்கும். அரசியல் பணிகளுக்கு அறவே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சமதளத்தை எல்லா கட்சிகளுக்கும் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாம அனைவரும் சமம்ங்கிற மாதிரி ரூல்ஸ். ரைட். அடுத்து, மதம் சாதி மொழி அடிப்படையில வாக்கு கேட்பதும் தடை. இது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் பாருங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு அரசியல் சட்டம் கிடையாது. அதாவது இந்த சென்ட் அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் இல்ல. அது ஒரு கைட்லைன்ஸ் தான், வழிகாட்டு நெறிமுறைகள். இதெல்லாம் செய்யாதீங்க. யாராச்சும் வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பாருங்க நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவர் பேசுறாரு அதை பத்தி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாது. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு அவ்வளவுதான். அதை ஒரு கைட்லைனை தான் பாக்குறாங்களே தவிர அதுக்கு ஒரு சட்ட வடிவம், ஒரு சட்ட அங்கீகாரம் அது இல்லாத காரணத்தினால சில ப்ரொவிஷன்ஸை மட்டும் ஐபிசி பாரதிய நியாய சட்டத்துல கொஞ்சம் ஆட் பண்ணி போடுவாங்க. பட் எல்லா கோர்ட்ஸுக்கும் அப்படி போக முடியாது. அடுத்து என்னன்னு பாத்துக்கலாம். வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள், மதுபானம் வழங்குவது குற்றம். இதை பத்தி நான் என்ன சொல்றது, நாம டிஸ்கஸ் பண்ணாம அடுத்த கார்டு நோ கமெண்ட்ஸ். அடுத்த கார்டுக்கு போயிடலாம். பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்களுக்கு காவல்துறையின் அனுமதி கட்டாயம். ஓகே, இது எக்காலத்துக்கும் பொருத்தமான ஒரு உத்தரவு தான். இந்த முறை இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்டென்ஷனோட ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஓகே, அடுத்து, வாக்குச்சாவடி, அதாவது வாக்குச்சாவடியில இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ள போய் பிரச்சாரம் பண்றதுக்கு தடை. ரைட். ஆனா அதுவும் கூட சிலர் அவங்களோட கட்சி சிம்பிளை சட்டையில மாட்டிக்கிட்டு வாக்களிக்க போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. எதிர்கட்சிகள் எல்லாம் மத்த கட்சிகள் எல்லாம் புகார் கொடுத்துறாங்களே, இவர் தேர்தல் நடத்தை விதியை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி போய் புகார் சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்த மாதிரி எதுவும் கன்விக்ஷன் ரேட் அது எப்பவுமே ஒரு கொஸ்டினுக்குள்ள வந்துருதுங்க. பாருங்க, எத்தனை பேர் தண்டிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது செகண்டரி. பட் புகார் கொடுத்துட்டாங்க. அடுத்து, தேர்தல் காலத்தில் வாகன சோதனைகளும் தீவிரப்படுத்தப்படும். ஆமா. அடுத்து, பொதுமக்கள் பாருங்க, 50,000 ரூபாய் வரைக்கும் பணம் கொண்டு போகலாம். அந்த 50,000ங்கிற அமௌண்ட் தொட்டுட்டா கண்டிப்பா அவங்க ரசீது வச்சுக்கணும். பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி வராங்களா அல்லது பிசினஸ் டீல் ஏதாவது முடிச்சுட்டு கொண்டு வராங்களாங்கிற ஆவணம் இருக்கணும். இல்லைன்னா சர்ச் பண்ற அந்த எலெக்ஷன் ஆபீசர்ஸ் வீடியோ கேமராலாம் வச்சிருப்பாங்க, அப்படியே பணத்தை கொண்டு போயிடுவாங்க. பிறகு நம்ம ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து வாங்குறது அது ஒரு பெரிய வேலை நமக்கு. அது நம்ம கொண்டு போகும்போதே ஆவணங்களோட கொண்டு போயிட்டா சிக்கல் இல்லை. இல்ல, சிலர் நிஜமாவே உங்களோட ஒரு அவசர தேவைக்கு எதுக்காச்சும் அதிக அளவுல பணம் கொண்டு வரும்போது இதை நீங்க கண்டிப்பா கவனத்துல கொள்ளணும். உரிய ஆவணத்தோடு நீங்க வந்தா மட்டும்தான் அந்த பணம் பாதுகாப்பா இருக்கும். இல்லைன்னா பறிமுதல் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? கண்டிப்பா. நீங்க இப்போ மேரேஜ், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டு கல்யாணம், உங்களோட பெண் வீட்டு கல்யாணம், ஆண் வீட்டு கல்யாணம் போறீங்கன்னா மேரேஜ் இன்விடேஷன், அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துங்க. ஏன்னா அந்த நேரத்துல டியூட்டியில உள்ள அதிகாரி அவர் மனசுக்கு வந்ததெல்லாம் கேட்பார். நம்ம ப்ரூஃபோட கரெக்டா இருந்தோம்னா அது எங்க பணம் அப்படிங்கிற ப்ரூஃப் இருந்ததுன்னா நம்ம சிரமம் இல்லாம நம்ம வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா பணம் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா நம்ம அவங்களே சேஸ் பண்ணி போய் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடும், காரியங்கள் கெட்டிடும். அடுத்து, வேட்பாளர் அதிகபட்சமா 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் மட்டுமே செலவு செய்ய அனுமதி. இது எந்த அளவுக்கு கலை யதார்த்தம்? இப்போ இது உண்மையிலேயே இது கலை யதார்த்தமா இருந்தா அரசியல் கட்சிகள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. என்னது 40 லட்சம் ரூபாய்ல எலெக்ஷன் செலவே இப்போ எத்தனை போகுதுங்கிற மாதிரி இப்போ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாம் பேசி முடிஞ்சு. பட் இது கொஞ்சம் அரசியல் கட்சிகள் இது உண்மையா இருக்கும் பட்சத்துல ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. நடக்குமா அப்படின்றது அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த கொஸ்டின் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி விட்டுருக்கலாம். தொடர்ந்து, செலவுகளை கண்காணிக்க பறக்கும் படை, வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும். ஆமா. சோ எல்லாமே மானிட்டர் பண்ணப்பட போகுது அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க. கண்டிப்பா. கடைசியா பாருங்க, செலவு வரம்பை மீறினால் தேர்தல் ஆணையம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ப்ரொவிஷன்ஸ் சட்டத்துல இருந்து, பாரதிய நியாய சட்டத்துல இருந்து கொண்டு இன்வோக் பண்ணிடுறாங்க. ஓகே, அதுல இணைச்சு அதுல போட்டு ஒரு கேஸ் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது போகுது. பட் மறுபடியும் அகைன் அந்த கன்விக்ஷன் ரேட், அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதா
அப்படிங்கிறது 40 சவாலான. லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த செலவு வரம்ப மீறினாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது இது அப்படிங்கிற உறுதிப்படுத்துறாங்க. மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அதுல ரொம்ப காஷியஸா தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஆமா. ஏன்னா சட்ட நடவடிக்கை என்னும் போது உஷாரா தான் இருப்பாங்க. அதாவது வேட்பாளர் 40 லட்சம் அவ்வளவுதான் செலவு பண்ணியிருக்காரு. அவர் அதுக்கு மேல பண்றதெல்லாம் அது அவர் பொறுப்பு இல்ல. அபிஷியலா கணக்கு காட்டுறது 40 லட்சம் வரைக்கும் கரெக்டா போட்டு எல்லாம் காட்டினா எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் தான் எல்லாம் ஒன்றும்.